ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். நான் எடுத்திருக்க டாபிக் வந்து சிதப்பிரஞ்சன். அந்த சிதப்பிரஞ்சன் சொல்லக்குள்ள அந்த சிதப்பிரஞ்சன்ற ஒரு தலைப்பு எப்படி வந்தது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அந்த சிதப்பிரஞ்சன் லட்சணத்தை பற்றி ஒரு பேச விழையிறாரு அப்படின்னுக்குள்ள 2வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகத்தில் கர்ம ஞான யோகத்தின் முற்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பற்பல வசனங்களை கேட்டு சஞ்சலமாய் உள்ள உன்னுடைய புத்தி, அர்ஜுனன் புத்தி எப்பொழுது பரமாத்மாவிடம் அசையாமல் மேலும் திடமாக நிலை பெறுகிறதோ அப்பொழுது அந்த யோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றார். நீ பரமாத்மாவிடம் நிரந்தரமாக ஒன்றி விடுவாய், உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவாய்ன்னு சொல்றார். அப்போ இது வந்து 2வது அத்தியாயத்துல 53வது ஸ்லோகம். மேலும் அர்ஜுனன் கேட்கிறாரு 2வது அத்தியாயத்துல 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறார், கேசவா, சமாதியில் நிலை பெற்று பரமாத்மாவை அடைந்த சிரபுத்தி உள்ளவனின் லட்சணம் என்ன? இந்த சிதப்பிரஞ்சன்றது ஏன் வருது, எதுக்கு அவருக்கு உபதேசம் பண்றார்? இவர் கேட்கிறார், அந்த யோகத்தை அடைஞ்சவனோட நிலை என்ன, அவன் எப்படி இருப்பான், அவனோட லட்சணம் என்ன, அவன் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் காலையில் எழுந்திரிச்சது இரவு அவன் உறங்க போகும் வரைக்கும் அவன் என்னென்ன அவன் செயல்கள், எப்படி பழகுவான், எப்படி பேசுவான், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவான் அந்த உலக விஷயங்களில் அப்படின்னு அவனோட லட்சணம். ஏன் அவர் கேட்குறாரு அப்படின்னா, அந்த நிலையை, அந்த யோகத்தை நான் அடையும் போது நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? அந்த லட்சணம் எனக்கு தெரிஞ்சா, இந்த லட்சணங்கள்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த யோகத்தை அடைஞ்சவனா நான் என்ன திருப்தி கொள்வேன் இல்லையா? அதுக்காக வேண்டி அவர்கிட்ட கேட்குறார், லட்சணத்தை கேட்குறார். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அவங்ககிட்ட என்னென்ன மாற்றங்கள் அமைஞ்சிருந்தா அவன் சிதப்பிரஜன், அவன் அந்த யோகத்தை அடைஞ்சவனா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் அந்த நிலையை அடையக்குள்ள இந்த லட்சணங்களை வச்சு நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பிரபு எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதிலிருந்து சிதப்பிரஞ்சனோட லட்சணங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 55, 56, 57, 58, 59, மறுபடியும் 2ல் 70, 71, 72, 5ல் 25, 6ல் 7, இது எல்லாமே அவனோட லட்சணத்தை பற்றி தான் சொல்லப்படுது. ஒரே விஷயத்தை தான் பல பல விதங்களில் சுவாமி நமக்கு அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்குறார். அதில் அந்த 2வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம தொடங்குவோம். அதுக்கு சுவாமி என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, ஆசையை நீக்கி ஆத்மாவில் ஆனந்தம் காண்பவன். அந்த சிதப்பிரஞ்சன் என்பவன் ஆசையை நீக்கி ஆத்மாவில் ஆனந்தம் காண்பவன். ஸ்ரீ பகவான் உவாச பிரஜகாதி யதா காமான் ஷர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்ட சிதப்பிரஜ்ய ததா உச்சதே அப்படின்னு சொல்றாரு. இதோட அர்த்தத்தை பார்க்கலாம், ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை. ததா எப்படி, சிதப்பிரஞ்சன் உச்சதே கூறப்படுகிறான். எப்படி அந்த சிதப்பிரஞ்சன் என்று அவன் அழைக்கப்படுகிறான், எப்படி அவனை சிதப்பிரஞ்சன் அழைக்கப்படுகிறான் அப்படின்னு, என்னதுனால அவன் சிதப்பிரஞ்சன் அழைக்கப்படுகிறான்? ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்ட, ஆத்மாவில் ஆனந்தம் கொள்கிறான். துஷ்டனா சந்தோஷம், மனநிறைவு, பூரணம், ஆனந்தம். எப்பொழுது? யகனா எப்பொழுது, யதானா எப்பொழுது, ஷர்வான் காமான், ஷர்வான்னா அனைத்து விஷயங்கள்ல இருந்தும், காமான்னா ஆசைகள், அனைத்து ஆசைகள் இருந்தும். ஷர்வான் காமான்னா அவன் அனைத்து ஆசைகளிலிருந்தும், அனைத்து பொருள்களின் மீது உள்ள ஆசைகளிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். பிரஜகாதி விருப்பத்தை விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தையோட அர்த்தம். எங்கிருந்து அவன் அந்த ஆசைகள்லாம் எங்கிருந்து நீங்குது? மனோகதான், மனதில் இருந்து. இந்த ஸ்லோகத்தோட ஒரு லட்சண சுருக்கம் அப்படி அது என்னன்னா, கர்ம ஞான யோகத்தில் பூர்த்தி அடைந்த ஒருவன் பரமாத்மாவிடமே ஒன்றி விடுவான். அப்படி உள்ளவனின் புத்தி சலனமற்று ஸ்திர புத்தி உடையவனாக இருப்பான்.
அவனே சிதப்பிரஞ்சன் சொல்றார். மேலும் அர்ஜுனா, எப்பொழுது இந்த மனிதன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளையும் அறவே துறக்கிறானோ, மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறானோ, அப்பொழுது அவன் சிதப்பிரஜன் என்று அழைக்கப்படுகிறான். அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மேலும் 2வது அத்தியாயத்தில் 56வது ஸ்லோகத்துக்கு போறார். கர்ம ஞான யோகத்தில் பூர்த்தி அடைந்த ஒருவன் பரமாத்மாவிடமே ஒன்றிவிடுவான். அப்படி உள்ளவனின் புத்தி சலனமற்று ஸ்திர புத்தி உடையவனாக இருப்பான். அதாவது அவனோட புத்தி எப்படி இருக்குன்னா சமமா இருக்கும். அது மேல சொல்லுவாரு, நான் இப்பயே சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யம் போயிடும். திடமான புத்தினா அவன் சந்தோஷம் வரக்குள்ள கூடயும் துக்கம் வரக்குள்ளேயும் சம புத்தியோட இருப்பான். ஒரு சந்தோஷம் வரக்குள்ள துள்ளி குதிக்க மாட்டான், துக்கம் வரக்குள்ள தோண்டு போயிட மாட்டான். திடகாத்திரமான புத்தி உடையவனா இருப்பான். மேலும் அவனே சிதப்பிரஞ்சன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனா, எப்பொழுது இந்த மனிதன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளும் அறவே துறக்கிறானோ, மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த யோகத்தை அடைஞ்சவனோட மனமும் கூட என்னவா இருக்கும்? ஆத்மாவாக இருக்கும். அதனால்தான் அந்த வார்த்தை, ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தம் இருக்கிறானோ அப்பொழுது அவன் சிதப்பிரஞ்சன் என்று அழைக்கப்படுகிறான். சாமி, ஓகேவா? எழுதிட்டீங்களா? அதை நோட். 2வது அத்தியாயத்தில் 56வது ஸ்லோகத்துக்கு போறோம். சுக்கேஷு துக்கேஷு அணுவித் விக்னமனா சுகேஷு விகத பிரகா வீதராக பயக்ரோத தீததி முனி உச்சதே அப்படின்னு சொல்றார். இதோட அந்த வார்த்தைகளோட பொருள் என்னன்னா, தீதி அப்படின்னா புத்தி, ஸ்திதம்னா நிலைப்பட்ட உறுதியான அசைக்க முடியாத திடமான உறுதியான புத்தி. யாருடைய புத்தி? அந்த முனியனோட புத்தி. முனி, லாஸ்ட் லைன், அந்த முனியோட புத்தி. அந்த முனி எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு மனநஷ்டீலன். அப்படியே குரு சொன்னதை வாங்கி அப்படியே ஏத்துக்காத அவன் மனநம் பண்றான், அவனுக்கு உண்டானதை ஆக்குறான். அவன் தான் முனி. அவனோட புத்தி எப்படி? மனநசீலன்னு சொல்றாரு. தனக்குரியதான் மாத்திக்கிறான். யாருடைய புத்தி? அந்த முனியோடைய புத்தி. இந்த முனிவனுடைய இந்த முனி என்றால் மனநசீலன். அவன் எப்படி இருப்பான்னா வீதராக பயக்ரோத அப்படின்னா, அந்த முனி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது, ஆசை இருக்காது, குரோதம் இருக்காது. அவங்ககிட்ட எதுவுமே நீங்கின நிலையில இருப்பான் அந்த முனியாகப்பட்டவன். அந்த சிதப்பிரஞ்சன் சொல்லலாம், மனநசீலன். அவன் என்ன பண்ணுவான்னா நாளையை பற்றி யோசனை இருக்காது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சதா சர்வகாலமோ நாளைக்கு என்ன பண்ணணும், நாளை நோக்கிய பயம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட டக்குன்னு கேன்சர் வரைக்கும் யோசிப்பாங்க. ஒரு பயம், அது வந்துருமோ, இது வந்துருமோ, அதுவாயிடுமோ, சாதாரணமாக வந்தாலே ஆன்ஜியோ பண்ணிப்பாரு, செக் பண்ணிப்பாரு, அது பண்ணிப்பாரு, பயம். அடுத்தது என்ன நடக்குமோ அதை பற்றிய நாளை பற்றியும் பயம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் இவனுக்கோ அந்த பயமே இருக்காது. அந்த முனிவனுக்கு நாளை பற்றிய பயம் இருக்காது. அவன் இந்த முனி இருக்கானே, அவன் காணும் அத்தனை விஷயங்களையும் இறைவன் நீதியாகவே பார்ப்பான். அவனுக்கு எங்கே செகண்டரியே இருக்க போகுதுங்க? எந்த ஒரு செயல் நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே இறைவன் நீதியாகவே பார்க்குறவனுக்கு இவன் தனியாக எதுவும் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைல்ல. செயல்படுறவரே அவர் தான் தெரிஞ்சவனாச்சு அவன். ஏன்னா இந்த அனாத்மா கிட்ட ஈஸ்வர நீதிப்படி தான் எல்லா அனாத்மாவில் நடக்குதுன்னு தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? இறைவன் நீதியாக தானே பார்ப்பான். அவன் நான் செயல்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? அதுதான் இறைவன் நீதியாகவே காண்பான். அவனுக்கு எந்தவித கோபமும் வராது, கோபம் நீங்கியவன். அவனுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது, ஆசை சுத்தமாக நீங்கினவன். அவன் துக்கேஷு, மேலும் சொல்றார், துக்கேஷு அணுவுத் விக்னமனா, அவன் துக்கம் வரும் காலத்தில் தோண்டு போவதும் இல்லை. துக்கம் எவ்வளோ கடுமையான துக்கம் வரப்போது கூட தோண்டு போவதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த துக்கம் எங்கே நிகழுதுன்னு. அவன் எனக்கு இல்லைன்னு இருப்பான் தெளிவா. சுகம் வரும் கால சுகேஷு விகத பிரகா, சந்தோஷம் வரும் காலத்தில் அவன் தோண்டு போவதும் இல்லை, துள்ளி குதிக்கிறது கிடையாது. அவன் சமமான புத்தி, சமநோக்கான புத்தி உடையவனா இருக்கான். பாருங்க, அதுலயும் இதுலயும் ஒரு தொடர்பு தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தான் இருக்குது. அவன் அதிகமான சந்தோஷம் வரக்குள்ள துள்ளி குதிக்கிறதும் கிடையாது. இப்போ சின்னதா ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றோம், அதுல ஒரு ரிவார்டு கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு
அதில் நம்மளுக்கு ஒரு விளைவு கிடைக்குது. அந்த விளைவு அளவுக்கு மீறியான விளைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிர்பார்த்ததோட அளவுக்கு மீறியான நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதனால அவன் சமநோக்காக தான் எடுத்துப்பான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது என்னவோ அது வந்துருச்சுனாலே போதும். அவன் சமநோக்கோட பார்ப்பான். அவன் ஒரு பெரிய இது வர்றதுனால அவன் துள்ளி குதித்து ஆனந்தமா இருக்க மாட்டான், சந்தோஷம் அடைய மாட்டான். அப்படியே ஆஹா ஓஹோன்னு அப்படியே அளப்பரிய ஆனந்தம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க மாட்டான். அதே மாதிரி பலவிதமான துக்கம், ஏதோ ஒரு நஷ்டமாயிடுறான், எங்கேயோ கொடுத்தான், ஏதோ ஒரு நஷ்டமாயிடுது, திருப்பி கொடுக்கல, நம்பி கொடுத்தான், திருப்பி வரல, ஒரு துக்கம் ஏற்படுது இல்லையா, அந்த துக்கத்தினால அவன் தூண்டு போவதும் கிடையாது. அவன் சமநோக்கான சமபுத்தியோட இருப்பான். இதுதான் சிறப்பிரஞ்சனோட புத்தின்னு மேலும் 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 சிறப்பிரஞ்சனை இன்னும் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதோட ரத்தன சுருக்கமான அதோட அர்த்தம், அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம்: துன்பங்கள் நேர்கையில் எவனுடைய மனம் கலங்குவதில்லையோ, சுகங்கள் அடையும் பொழுது அவற்றில் சிறிது கூட ஆசை கொள்வதில்லையோ, எவனுக்கு விருப்பு, பயம், கோபம் இவை அனைத்தும் முற்றும் அற்றுப்போயினவோ அத்தகைய முனிவன் மனனசீலன், அவனே சிதப்பிரஜன் என்று சொல்றார். மேலும் அடுத்தது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 57வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஸ்திரபுத்தி உடையவன். மறுபடியும் அதே பேரு, அசங்கஸ்வரூபன் ஒரு பேர் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். யக சர்வத்திர அனபிஸ்நேகஸ் தத்தத் பிராரப்பிய சுபாசுப ந அபிநந்ததி ந துவேஷ்டி தஷ்ய பிரஜாவில் பிரதிஷ்டிதா. அவன் ஆத்மாவில் பிரதிஷ்டை செய்கிறான், அமர்கிறான் சொல்லி முடிக்கிறார். அதோட பொருள் என்னன்னா, எவன் ஒருவன் சர்வத்திர அனைத்து, சர்வத்திரனா அனைத்து, எவன் ஒருவன் அனைத்து ஆசைகளிலும், ஸ்நேகஸ்னா ஒட்டி கொள்றது. எப்படின்னா, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க விட்டு விளையாடுவாங்க, ஒரு பபுள் கம் பண்ணிட்டு அதை துப்பிட்டு விடுவாங்க, தெரியாமல் போய் உட்காந்துருவாங்க, உட்காந்தோடனே ஒட்டிக்கும். அந்த பபுள் காமையே ஒரு கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது இங்கே தானியங்கள் எதாவது இருக்குன்னா அப்படி வச்சோன்னா ஒட்டிக்கும். ஸ்நேகஸ்னா ஒட்டி கொள்வது, கிட்டத்தட்ட அதை நம்ம இன்னொரு விதத்தில் சொன்னால் பற்றுக்கொள்வது. அனபிஸ்நேகஸ்னா பற்று நீங்கியது. பொதுவில் அவன் அதாவது ஸ்நேகஸ்னா பற்று வைப்பன், அனபிஸ்நேகஸ்னா பற்று நீங்கியவன். தத்தத் எதை பிராரப்பிய அடைகிறானோ, எதை அடைகிறானோ, நல்லது கெட்டது, அதாவது சுப அசுப, எதை அடைகிறானோ தத்தத் துள்ளி குதிப்பது கிடையாது, அவன் சந்தோஷப்படுறதும் கிடையாது, அதனால மன கஷ்டமும் படையாது. ந அபிநந்ததி, அளவற்ற சந்தோஷம் வரும்போது கூட, ந துவேஷ்டி, அளவற்ற துக்கம் வரும்போது கூட அவன் மனம் எப்படி இருக்குன்னா, பிரஞ்சானத்தில் பிரதிஷ்டை செய்கிற. பிரஞ்சானம்னா ஆத்மாவில். பிரதிஷ்டை செய்கிற அந்த வார்த்தையில நம்ம போய் சிக்கிடக்கூடாது. பிரதிஷ்டை செய்யணும்னா ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதில் போய் பிரதிஷ்டை வரும்னு அர்த்தம் புரிஞ்சிக்கக்கூடாது. நான் ஆத்மாவே இருக்கிறேன். அவன் எந்த நிலையிலையும் அவன் எப்படி இருக்கான்னா, தான் சொரூபத்திலேருந்து அவன் மாறவே இல்லை, அவன் சலனங்களுக்கு உட்பட்டது கிடையாது. இதெல்லாம் என்கிட்ட ஏற்படுற கிளேதங்கள்னு சொல்லி அவன் சரியா புரிஞ்சுக்கிட்டு, இது நானான்றத தெளிவுல அவன் எப்பயுமே இருக்கான். எப்படி இருக்கான்? சிதப்பிரஞ்சனா, நான் ஆத்மாவில் இருக்கிறேன்ற நிலையில அவன் இருந்துட்டு இருக்கான். அதான் பிரஞ்ஞானத்தில் ஆத்மாவில் பிரதிஷ்டை செய்கிறான், ஆத்மாவாகவே ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டாவதுல 58வது ஸ்லோகம், புலனடக்கம்னு பேர் வச்சிருக்காங்க சுவாமி. யதா சம்ஹரதே ஷ அயம் கூர்ம அங்காணி இவ சர்வச இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபிய தஷ்ய பிரஞ்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னு கேட்டா, யதா எப்படி, கூர்மனா ஆம, சர்வனா எல்லா பக்கத்திலும் இருந்து, அங்காணினா உறுப்புகளே, சம்ஹரதேனா உள்ளே இழுத்து கொள்கிறது. எப்படி ஆமையாகப்பட்டது தன்னுடைய எல்லா பக்கத்திலும் இருந்து தனது உறுப்புகளை சம்ஹரதே உள்ளே இழுத்து கொள்கிறதோ, அப்படி அதுபோல இந்திரியாணி, நம்ம இந்திரியன்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த இந்திரியங்கள்ல இந்திரிய அர்த்தேப்பியன்னு சொல்றாரு. அர்த்தம் இல்லை, இந்திரிய அர்த்தேப்பியன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்திரியங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். காது பார்க்காது, கண்ணு கேட்காது, மூக்கு கேட்காது, மூக்கு சுவாசிக்க தான் செய்யும். அப்போ ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. அப்போ அந்த இந்திரிய அர்த்தேப்பிய அப்படின்னு சொல்றாரு இல்லையா, காது கேட்பது, கண் பார்ப்பது,
மூக்கு சுவாசிப்பது, இந்த இந்திரிய அர்த்தத்திலிருந்து தன்னுடைய புலன்களை உள்ளே இழுத்து கொண்டு, எப்படி ஆமைகள் எல்லா திசைகளிலும் இருந்து தன்னுடைய உறுப்புகளை உள்ளார இழுத்து கொள்கிறதோ, சம்ஹாரம் செய்கிறதோ, சம்ஹாரம் இல்லை சம்ஹரதே அப்படின்றார், உள்ளாரை இழுத்து கொள்கிறதோ, அதுபோல அவன் தன்னுடைய புலன்களை உள்ளாரை இழுத்து கொண்டு தன்னுடைய மறுபடியும் பிரஞானத்தில் பிரதிஷ்டை செய்கிறான், அமரச் செய்கிறான். ஆத்மாவில் தஷ்யனா அவனுடைய ஆத்மாவில் அமரச் செய்கிறான். எப்படி இருப்பான் அவனா? அந்த அப்படி இழுத்து கொண்டு தன் ஆத்மாவில் பிரதிஷ்டை செய்கிறவன் எவனோ அவனே சிதப்பிரஜன் என்று சிதப்பிரஜனோட லட்சணத்தை மேலும் சொல்றார். அதுக்கு ஷார்ட்டா அதில் ரத்தன சொல்லுக்குமா அதோட ஸ்லோகத்தோட அர்த்தம், ஆமை எல்லா பக்கங்களிலும் இருந்து தனது உறுப்புகளை உள்ளே இழுத்து கொள்வது போல இந்த மனிதன் புலன் நுகர்வு பொருட்களிலிருந்து புலன்களை முற்றிலும் இழுத்து கொள்கிறான். அப்போது அவனுடைய புத்தி ஸ்திரமானதாக இருக்கிறது. அவன் வெளிப்படல, புலன்கள் விஷயத்துல போய் மாட்டிக்கொள்றது கிடையாது. அவன் ஏன்னா அவனுக்கு தெளிவா இருக்கிறான், நான் யாருன்றதுல அவன் தெளிவா இருக்கிறான். அந்த தெளிவு இருக்கக்குள்ள அவன் அங்க நடக்கிறத பத்தி அவன் கவலைப்படுறதே கிடையாது எந்த விதத்திலையும். அது நடக்கிறது எனக்கான்ற தெளிவுலையும் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கனோட புத்தி ஸ்திரமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இது எல்லாமே அர்ஜுனனுக்கு தான் ஒரு ஸ்லோகத்திலையும் அந்த சிதப்பிரஞ்சன் எப்படி உடையவன் அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி அதோட அர்த்தத்தை சொல்றாரு, அவனுக்கு புரிய வைக்கிறார். இப்படி இந்த நிலையில இருக்கிறவன். அடுத்தது 2வது அத்தியாயத்துல 59வது ஸ்லோகம். விஷயத்தை விளக்காமல் விஷய ஆசையை மட்டும் விட்டவன். அந்த பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசையை மட்டும் விட்டவன். பற்று விட்டானான்னு கேட்டா இல்லை. விஷயா வினிவர்த்தந்ததே நிர் ஆகாரஷ்ய தேகினக ரசவர்ஜம் ரச அபி அஷ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு சொல்றார். அர்த்தம் என்னன்னா, நிர் ஆகாரஷ்ய, ஆகாரம்னா நம்ம உணவு கொடுக்கறது, நிர் ஆகாரம்னா உணவு கொடுக்காத இருக்கிறது. வள்ளுவர் ஒரு பாட்டில் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்றார். செவியோட பலன் கேட்கறது. அவர் என்ன சொல்றார்? செவிக்கு உணவுன்னு சொல்றார். அப்போ அங்க உணவுன்றதோட அர்த்தம், அதோட லட்சிய அர்த்தம் என்னன்னா கேட்டல். நம்ம இந்த உணவுன்னு சொன்னோன்னா காதுக்கு எங்க உணவு போடுறதுன்னு நம்ம தவறா புரிஞ்சுட்டோம். அப்போ இங்க நிராகாரஷ்ய அப்படின்னு சொல்றாரு. அப்பனா எந்த புலன்களுக்கும் எந்த விதமான அந்த புலன் நுகர்வு விஷயத்தை சார்ந்து எந்த விஷயத்தையும் அவன் என்ன பண்றான்? நிராகாரம் பண்ணிடுறான். அதை அவன் பொருட்படுத்ததே கிடையாது. நிராகாரஷ்ய, ஆகாரம்னா வயிற்றுக்கு கொடுக்குற உணவு, நிராகாரம்னா அந்த புலன்களுக்கு காது கேட்பது, அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி செவி மூக்கு நுகர்வது, கண் பார்ப்பது, அப்படி அந்த புலன்களுக்கு கொடுக்கும் உணவிலிருந்து விடுபட்ட தேகினகனா தேகத்தை உடையவன். விஷயானா விஷயங்களிலிருந்து, கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும் ஆகிய விஷயங்களிலிருந்து வினிவர்த்தந்ததே விடுபட்டு விட்டவன். இருந்தாலும் அங்க ஒரு செக் வைக்கிறார். இருந்தாலும் ரசவர்ஜனம் அப்படிங்கிறாரு. ரசம் அவனுக்கு நீங்கல, வர்ஜனம் ஆகல, விடுபடல. ரசம் வர்ஜம் ஆகல, விடுபடல. என் ரசம்னா இங்க என்னது? பற்று நீங்கல, அவனுக்கு பற்று விடுபடல. ஆனால் இந்த சிதப்பிரஜன் இருக்கான்ல, அந்த சிதப்பிரஜனுக்கோ இருக்கான்ல, அவன் பரமதிருஷ்டுவா. அவன் என்ன சொல்றான்? ஆத்மாவை கண்டு கொண்டவன் சொல்றான். அவனுக்கு இந்த மாதிரி அந்த ரசமும் கூட நீங்கிடுச்சுன்னு சொல்றாரு, பற்றும் கூட நீங்கிடுச்சுன்னு சொல்றாரு. அதுதான் அவன் தானே பரமதிஷ்டுவாத், ஆத்மாவை கண்டு கொண்டவன். ஆத்மாவை யாரும் கண்டு கொண்டவன்? ஆத்மாவை நான் என்று கண்டு கொண்டவன் அந்த சிதப்பிரஞ்சன். அப்படி கண்டு கொண்டவனுக்கு ரச அபி அஷ்ய நிவர்த்ததே அப்படின்ற அவனுக்கு, அந்த சிதப்பிரஞ்சனுக்கு அந்த ரசமும் கூட இல்லடா அர்ஜுனா, அவனுக்கு அந்த பற்று கூட இல்லடா, அந்த ஆசையை மட்டும் விட்டு இல்லை, அந்த பற்றும் கூட இல்லடா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக பயணம்னு எல்லா பற்றியும் நான் விட்டுட்டு ஆன்மீக பயணம் போடுறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம், நமக்கு யாருன்னு சொல்ல தேவையில்ல, போகிறாங்க இல்லையா? அங்கே போன உடனே அவருக்கு தேவையான ஒரு மரியாதை அவர் ஏற்கனவே வச்சுருக்காரு இல்லையா, அந்த மரியாதை அங்கே கொடுக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்? நான் யாரு அப்படின்றது வரும். அப்போ அவர் எங்கே
அந்த பொருள் பற்றை மட்டும் விட்டுட்டு இங்க ஆன்மீக பயணத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த பொருள் மேல இல்ல ஆசையை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாரு. அந்த பொருள் மேல பற்று நான் அவன் இவன் அப்படின்றது நீங்கிச்சா? இல்லவே இல்லை. அதான் அந்த ரச வர்ஜிதம் ஆகல, பற்று நீங்கப்படல. அதோட ரத்தன சுருக்கமான அதோட பொருள், புலன்களின் மூலம் போக பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய புல நுகர்வு பொருட்கள் தான் விலகுகின்றன. அது மேல ஆசை, இந்த பொருட்கள் மேல அந்த ஆசை தான் விலகுகின்றன. ஆனால் அவற்றில் தங்கி உள்ள பற்று விலகுவதே இல்லை. இந்த சிஜப்பஞ்சனுக்கோ பரமாத்மாவை தரிசித்த பிறகு, தன் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இங்க பரமாத்மாவை தரிசிக்கணும்னா அப்படி போயிடக்கூடாது. ஆத்மாவை தான் ஆத்மான்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தரிசித்த பிறகு அப்பற்றும் விட்டு விலகி விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் 2:61. ஆத்மாவை தியானிப்பான். அது இன்னொரு அர்த்தம் கொடுத்துருக்காரு சுவாமி. தமம் பெற அறிவுரை. தானி ஷர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்ய இந்திரியாணி தஷ்ய பிரஞா பிரதிஷ்டிதா. பிரஞான ஆத்மா ஏற்கனவே பார்த்தோம். அதே ஒரு 2 ஸ்லோகத்துல கண்டினியூஸா அந்த கடைசியில் பிரஞான ஆத்மா. பிரதிஷ்டிதானா நிலைப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது? ஷர்வாணி அனைத்திலிருந்தும். தானி அப்படின்னு அந்த வார்த்தை. தானினா மேலே கூறிய அனைத்து புலன் விஷயங்கள் இருந்தும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல அனைத்து புலன் விஷயங்கள் இருந்தும் அவன் உள்ளார எழுத்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா? அதான் மேலே கூறிய. ததானா மேலே ஸ்லோகத்துல கூறப்பட்டிருக்க அப்படின்னு அங்கிருந்து எடுத்துக்கிறார் பாயிண்ட். இங்க அதையே மறுபடியும் சொல்லாத அங்கிருந்து எடுத்துக்கிறார். ததானா தானினா மேலே கூறிய அனைத்து புலன் விஷயங்களிலிருந்தும் சம்யம்ய தனக்குள் வசீகரித்து கொண்டு, மறுபடியும் அதையே தான் சொல்றார், தனக்குள் வசீகரித்து கொண்டு யுக்த இதில் ஆத்மாவில், உத்தன இதில்னா எதில்? ஆத்மாவில் பொருந்தி இருக்கிறான். ஆத்மாவை நான் என்று புரிந்து கொண்டிருக்கிறான். ஆசீத அமர்ந்து விட்டான். மத்பரக பரமகதியாகிய எண்ணிலே அமர்ந்து விட்டான்னு சொல்றார். இதுல இன்னும் கொஞ்சம் அவர் மாற்றி, அவன் அது மாதிரி இருக்கிறவன் என்னன்னா பரமகதியாக எண்ணிலே அவன் அமர்ந்து விட்டான்னு சொல்றார். யஷ்ய அவனுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அனைத்தும் வசப்படுத்தி கொண்டு தஷ்ய அவனுக்கு தஷ்யனா அவனுக்கு அவனுடைய பிரஞானத்தில் பிரதிஷ்டை செய்கிறான், ஆத்மாவில் நிலைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் அதே தான், ஒரு விதமாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை ரத்தன சுருக்கமாக எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அனைத்து புலன்களையும் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவன், அனைத்து புலன்களையும் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவன் என்னையே பரமகதியாக கொண்டு தியானத்தில் அமர்வான். இருக்கிறன்ற ஒரு நிலையில இருட்டில் விட்டா கூட அவன் கண் காது மூக்கு எதையும் பார்க்க முடியாது. அவன் இருக்கிறன்றது என்னவா இருக்கிறான்? ஆத்மாவா இருக்கிறான். யாருக்கு? அவன் அனாத்மாவா தன்னை யாருமே அறியாமையில இருக்கிறவனு கிடையாது. அறிஞ்சவனுக்கு, தன்னை யாரும் தெரிஞ்சவனுக்கு. அவன் இருட்டில் இருந்தா கூட யாரும் தெரியும் அவனுக்கு, நான் ஆத்மான்னு தெரியும். அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, எதுவுமே பக்கத்துல இருட்டில் என்ன தெரியும் அவனுக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆத்மான்றது ஆத்மஸ்திதியில அவன் இருப்பான். அடுத்தது 2வது அத்தியாயத்துல 70வது ஸ்லோகம். சமுத்திரம் போன்ற மனம்ன்ற தலைப்பு கொடுத்திருக்காரு சுவாமி. சமுத்திரம் போன்ற மனம். ஆபூரியமான அசல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திம் ஆப்னோதி ந காமகாமி அப்படின்னு சொல்றார். இதோட அர்த்தம், சமுத்திரம் கடல், ஆபூரியமானனா எல்லா பக்கத்திலும் இருந்தும், அசல பிரதேசம்னா அசையாமல் இருக்குது. எல்லா பக்கத்துல இருந்து நீர் சூழ்ந்து இருந்தாலும் கடல் எப்படி அசையாமல் ஆனந்தமாகவே சந்தோஷமா இருக்குது இல்லையா? எந்த விதமான சலனமும் அதில் ஏற்படலை. இங்க இருந்த கடலோட ஓரத்துல இருக்க அலைகளை பேசல, டோட்டலா சென்டர் பார்ட் ஆஃப் இது அது பார்த்தீங்கன்னா அசையாமல் ஆனந்தமா சலனமற்று இருக்குது இல்லையா? அதே போல எல்லா பக்கத்துல இருந்தும் அசல பிரதிஷ்டம் அசையாமல் எப்படி நிற்குதோ, ஆபக இந்த ஆற்று தண்ணிகள்லாம் இருக்குல்ல, ஆறு தண்ணிகள், கடல் தண்ணிகள், இப்போ சுற்றி இந்த கடலை சுற்றிலாம் நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிலாம் வந்துருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை ஃபைன் டியூன் பண்ணி டைரெக்டாக விடாத
மீதி இருக்க வாட்டரை அந்த கடலில் பிரவிசந்தினா பிரவேசிக்கும். அப்படி எல்லா பக்கத்திலும் இருந்தும் அந்த தண்ணி அந்த கடலை நோக்கி பிரவேசிக்கும் போது அந்த கடலில் எந்த விதமான சலனமும் எந்த விதமான மாற்றமும் இல்லாத அது பிரவேசிக்குதான், உள்ளார போயிடுதான். அது இதோட ஒரு திராணி கிடையாது. அந்த கடல் அப்படி சாந்தமாக இருக்குது, அதோட இயல்பு சுரூபம் அப்படி சாந்தமாக இருக்குது. அதுபோல அசல பிரதிஷ்டம் அசையாமல் ஆபகனா அந்த ஆற்று தண்ணீர் பிரவேசிக்கும் போது அந்த ஆற்று தண்ணீர்கள்லாம் ஆற்று தண்ணின்னு மட்டும் கிடையாது, இந்த சாக்கடை தண்ணி எது வேணாலும் கடல்ல தானே இப்போ ஈஸியாக கலந்துடுறாங்க. எந்த விதமான இது அங்கே இன்புட் அங்கே உள்ளார போனாலுமே கூட அது எப்படி இருக்கு, ஆனந்தமயமாக இருக்கு, சாந்தமாக இருக்கு, எந்த விதமான சலனமும் அதில் ஏற்படல அப்படின்னு சொல்றாரு. பிரவிசந்தி அந்த தண்ணீர்கள் எல்லாம் கடலுக்கு எப்படி பிரவேசிக்கிறதோ அப்படி பிரவேசிக்கும் பொழுது அந்த கடல் ஆபூரியமானம் அசலம், கடல் அமைதியாக அனைத்து ஆற்று தண்ணீரையும் தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறது. எந்த விதமான சலனமும் இல்லாத, எந்த விதமான மாற்றங்களும் தனக்குள் ஏற்படாத. யத்வத் அது எப்படியோ, தத்வத் அப்படி, காமாயம் ஆசை முதலான போக பொருட்கள் அவனுள் பிரவேசிக்கும் பொழுது, ஆசை முதலான போக பொருட்கள் அவனுள்ளே இப்போ காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அத்தனை விஷயம் சொல்கிறேன், 6 விஷயம் சொல்கிறேன். அந்த 6 விஷயங்களும் அவனுக்குள்ள எப்படி கடல்ல இந்த ஆற்று தண்ணி இருக்கும், மற்ற விதமான தண்ணி ரெயின் வாட்டர் எது வேணால் வச்சுக்கலாம், வெள்ளப்பெருக்கில் தண்ணி உள்ளார போகும்போது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது எப்படி எந்த விதமான அசைவும் இல்லாத ஆனந்த சுரூபமாக ஆனந்தமாக இருக்குதோ அதுபோல இவனுள் அந்த ஆசை முதலான போக பொருட்கள் அவனுள் பிரவேசிக்கும் பொழுது ச சாந்திம் அவன் சாந்தம் மாறுவதே இல்லைன்றார். அவன் சாந்த நிலையில ஒரு விதமான மாற்றங்களும் இல்லைன்றார். அவன் சாந்தமாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆப்னோதி நா காமகாமி ஆசைகளையும் போகங்களையும் தூண்டக்கூடிய காம முதலான பொருட்கள் அவனுள் பிரவேசிக்கும் பொழுது அவன் சாந்தம் மாறவே இல்லை, குறைவதே இல்லை அப்படின்றாரு. எது போல, கடலை போல. கடலுக்குள்ளார இந்த ஆற்று நீர்களும் மற்ற வெளிப்புறங்கள் வரக்கூடிய நீர்களும் பிரவேசிக்கும் பொழுது அது எப்படி சாந்தமா இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆசை முதலான போக பொருட்கள் அவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவன் சாந்த நிலை மாறுவதே இல்லை, அவன் ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறான்னு சொல்றாரு. எவ்விதம் எல்லா பக்கங்களிலும் நீர் நிறைந்தும் அசைவில்லாமலும் இருக்கும் கடலிலும் பல ஆறுகள் அதை கலங்க செய்யாமலே கலந்து விடுகின்றன. ஏன்னா அது கலங்க செய்யல, அது சாந்தமா இருக்குது, எந்த விதத்திலையும் அது சலனம் ஏற்படவே இல்லை, அது கலக்குள்ள விடுகின்றனவோ அதுபோல சிதப்பிரஞ்சனான மனிதனை அனைத்து போகங்களும் எவ்வித மாறுதலும் உண்டு பண்ணாமலேயே அடைகின்றன. அவனே மேலான அமைதியை அடைகிறான், அவனே சிதப்பிரஞ்சன், அவனே எல்லா போகங்களையும் வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு. போகங்களை விரும்புவன் அமைதியை அடைவதே இல்லைன்னு சொல்லி அதுலயும் ஒரு வைக்கிறாரு. போகங்கள் பின்னாடி போறான்ல அவன் அவன் அமைதியே அடைகிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 2வது அத்தியாயத்தில் 71வது ஸ்லோகம். அகங்காரம் மமகாரம் இன்மை ஞான பொருளின் மகிமையின் டாபிக் கொடுத்துருக்காங்க. விகாய காமான் யக சர்வான் பூமாம் சரதி நிஸ்பிருக நிர்மமோ நிர்அகங்கார சக சாந்திம் அதி உச்சதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில். எவன் ஒருவன் நிர்மமோ நிர்அகங்கார, யான் எனது, இன்னும் சுருக்கிறார், இன்னும் ஷார்ட்கட் பண்ணி இங்கேயே தத்துறாரு. யான் எனதை விட்டாலே முடிஞ்சு போச்சுன்றார், இங்கே தத்துறாரு. நிர்மமோ நிர்அகங்கார, அதுக்கப்புறம் தானே விருப்பு வெறுப்புன்னு போறான். நிர்மமோ நிர்அகங்கார யான் எனது, அதாவது மமோனா எனதுன்றவன், அகங்காரன்னா நான் அப்படின்னு சொல்லிக்கிறவன், நிர்மமோனா அவன் எனதுன்னு சொல்லவன், நிர்அகங்காரன்னா அகங்காரம் இல்லை. நிஸ்பிரகுகான்னா அவன் எதை கண்டும் கலங்குவதும் இல்லை. நிஸ்பிரகுகா எதை கண்டு கலங்குவதும் இல்லை, எதை கண்டு கொந்தளிப்புன்னு கிடையாது அவன். கொந்தளிப்பும் கிடையாது. முடிஞ்சது. விழறது எதுன்றதான் கவனம் வேணுங்க. நான் இல்லை உடம்பு. இதுக்கு உண்டான ஒரு ஸ்திரமான புத்தி நம்ம வளர்த்துக்க வேண்டியது அவசியம், அவ்வளோதான். மற்றபடி அது வந்தாதான் நம்ம விழக்குள்ள அந்த கவனம் நமக்கு இருக்கும். இல்லைன்னா விழுந்து விட்டால் நம்ம வலிக்கும் தான்.
அதுக்கு முன்னாடி போகதான் செய்வோம் நம்ம. கொந்தளிப்பு நிலை. விகாய காமான் யகசர்வான், அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு எந்தவித கொந்தளிப்பும் இல்லாமல் அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு எந்த விதமான கொந்தளிப்பும் இல்லாமல் இருக்கிறான். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதிசுலபம்னு சொல்றாரு. என்னன்னா யான் எனதை விட்டு விட்டா முடிஞ்சு போச்சுன்றாரு. ஷார்ட்கட் அங்கேயே இது பண்ணிடுறாரு. இங்க அங்காரம் ஏந்திரிக்குது இல்லை, அங்கேயே முடிச்சிடுறாரு. இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் தானே விருப்பு வெறுப்பு அப்புறம் தான் வருது, அப்புறம் தானே சுகி துக்கி அதுக்கப்புறம் தானே வருது. முதல்ல இங்கே முடிச்சுட்டா. அதிசுலபம். பூமம் அந்த மனிதன், யான் எனதை விட்ட அந்த பூமானா அந்த மனிதன். சகசாந்திம் அதிகச்சதி, அவன் விரைவிலேயே சாந்தத்தை, மன அமைதியை, அசல பிரதிஷ்டத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி மனிதன் எதை விட்டவன்? யான் எனதை விட்டவன். நிர்மமோ நிர்அகங்கார. எந்த மனிதன் அனைத்து விருப்பங்களையும் துறந்து விட்டு மமதை இல்லாதவனாக, அகங்காரம் மற்றவனாக, சிறிதளவு ஆசையும் இல்லாதவனாக சஞ்சரிக்கின்றானோ அவனே அமைதியை அடைகிறான். அதாவது அவனே சாந்தியை பெற்றவனாவான் அப்படின்னு சொல்றார். மேல 2வது அத்தியாயத்துல 72வது ஸ்லோகம். ஞான நிஷ்டை துதிக்கப்படுகிறது. இல்லை, இதுக்கு மேல இது சொல்றதுக்கு இல்லை. ஏஷா பிராமிய ஸ்திதியை பார்த்தா, இதுதான் பிரம்ம நிலை பார்த்தா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஏஷானா இதுதான் பிராமிய ஸ்திதி பார்த்தா அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனனுக்கு. ந ஏனாம் பிராரப்ய விமுஹ்யதி சிதித்வா அஷ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சியதே. இதில் என்ன? ஏஷானா இதுதான், பிராமிய ஸ்திதினா இதுதான் பிரம்ம நிலை பார்த்தா, பிராமிய ஸ்திதினா இதுதான் பிரம்ம நிலை பார்த்தா. ஜீவன் முக்தன் சொல்றார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜீவன் முக்தன் சொல்றார். விமுகியனா மோகம், ந ஏனாம்னா பிராரப்பிய, அப்படிப்பட்ட இந்த மோகங்களை நீக்கி கொண்ட, மோகங்கள் இல்லாத அப்படிப்பட்ட பிரம்மஸ்திதியை பெற்றவன் மோகமே அடைவதில்லை அப்படிங்கிறார். அவனுக்கு மோகம் எழவே எழாது. காமத்திலிருந்து ஆரம்பிச்சு, ஆசையிலேருந்து ஆரம்பிச்சு, ஆசை, காமம், குரோதம், மோகம் கடைசியாக வருது. ஒன்றும் அர்த்தத்தை படி. முதல்ல இங்கே ஆசையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நிலை, அது கிடைக்கலன்னா அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கு. விமுகியனா மோகம். ந ஏனாம் பிராரப்பிய, அப்படிப்பட்ட பிரம்மஸ்திதியை பெற்றவன் மோகம் அடைய மாட்டான். அந்த காலேபி அப்படின்னா என்ன சொல்றான்னா, மரணம் அடையும் தருவாயத்தில் கூட அவன் அந்த பிராமிய ஸ்திதியை பெற்றுட்டா அவன் திருப்பி இந்த பழைய நிலைக்கு போறது இல்லைன்றார். அவன் திருப்பி பிறப்பதே இல்லைன்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனோட பொறிப்புலன்கள்லாம் ஒடுங்கின நிலையில, ஒரு 80-70 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா மனமும் ரொம்ப சஞ்சலம் இல்லாத இருக்கும், பொறிப்புலன்களும் ரொம்ப செயல்பாடு இழந்து போயிருக்கும். அந்த நிலையில அவன் பிராமிய ஸ்திதி பெற்று விட்டுட்டானா அப்படின்னா அப்படியே ஸ்பஷ்டமா அப்படியே கற்பூரம் மாதிரி அறிய மாட்டான். அவன் திருப்பி அந்த பழைய நிலைக்கு, அந்த பந்தத்துல ஈடுபட்டு மறுபடியும் பிறந்து இருந்து அந்த சைக்கிள்குள்ளார அவன் போறதில்லைன்னு சொல்றாரு. எது? இறப்பும் தருவாயில கூட. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த காலேபி, அவன் மரணம் அடையும் தருவாயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிதித்வா அஷ்யம், இந்த பிரம்மஸ்திதி வந்து விட்டால் அவன் மறுபடியும் பழைய நிலைக்கு போக மாட்டான் அப்படிங்கிறாரு. பிரம்ம நிர்வாணம் உச்சதி, அனைத்து அனாத்மாக்களையும் அவன் விட்டு நீங்கி விட்டான். அனாத்மாக்கள்னா மாயா, ஞாமரூபங்கள், அது எப்படி சொல்லிக்கிட்டாலும் அது ஒன்று தான். அதுக்கு பல விதமான வார்த்தைகளை சொல்லி இது பண்ணாலும், இங்கே அகங்காரத்துலேருந்து ஆரம்பித்து மொத்த ஜகத்தையும் எப்படி சொல்லலாம்? என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். மாயான்னு சொல்லிக்கலாம், நாமரூபம்னு சொல்லிக்கலாம், மித்தியான்னு சொல்லிக்கலாம், அனாத்மாக்கள்னு சொல்லிக்கலாம். அனைத்து அனாத்மாக்களையும் அவன் விட்டு நீங்கி விட்டான். பிரம்ம ருச்சியதே, பிரம்மம் வித்தவுட் மாயா, சத்தியம் வித்தவுட் மாயா, மித்யா, நாமரூபங்கள் அப்படின்னு சொல்றார். அவன் அப்படிதான் வாழ்வான் அப்படின்றார். அதோட பொருள், அர்ஜுனா, இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை. இதை அடைந்த பின் அந்த யோகி, மறுபடியும் அந்த வார்த்தை யோகி தான் இங்க வந்து சிதப்பிரஜன், அவன் தான் மனநசீலன்.
இதுதான் இந்த பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை. இதை அடைந்த பின் அந்த யோகி ஒருபோதும் மோகம் கொள்வதே இல்லை. திருப்பி அவன் பண்றதே கிடையாது. அந்த ஆசை எங்க அப்படியே பட்டாலும் அது என்கிட்ட நிகழன்றது தெளிவு இருக்கும்ல அவனுக்கு. அப்படியே பிராரத்தப்படி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த பிராரத்தம் இருக்கும்ல. அந்த பிராரத்தத்தில் இதெல்லாம் வந்து போகும் இல்லையா? அந்த வந்து போகல அவன் எப்படி இருப்பான்? இது எனக்கு இல்லைன்னு இருப்பான். அப்பனா என்ன அர்த்தம்னா எப்பயுமே சாட்சி பாவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். தனக்குள்ளார நிகழறதையே அவன் எப்படி இருக்கான்? பார்வையாளனா இருக்கிறான். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். அர்ஜுனா, இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை. இதை அடைந்த பின் யோகி ஒருபோதும் மோகம் கொள்வதில்லை. மேலும் உயிர் பிரியும் தருவாயத்துல கூட அவன் அந்த பிராமியஸ்தியை அடைஞ்சிட்டா அவன் திருப்பி பின்னோக்கி போகிறதில்லை, திருப்பி பந்தப்படுறதில்லை. அவனுக்கு அங்கேயே முக்தி அடைஞ்சிடுது. திருப்பி பிறப்படுறதில்லை கிடையாது, அவனுக்கு அறுபடுது. அது 5வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். பவம் அழிவுற்று ஐயம் நீங்கி ஜீவகாருண்யம் சஞ்சலமின்றி பரமாத்மாவில் நிறை பெறுகிறான்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கார் சுவாமி. லவந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷ்யக சீன கல்மிஷா சின்னத் தத் துவைதா துவைதாத்மனக சர்வபூத ஹீதே ரதாக. பிரம்ம நிர்வாணனா உலகப்பற்றுகளை நீங்கினது. பிரம்ம நிர்வாணம்னா என்ன அர்த்தம்னா உலகப்பற்றுகளை அறவே விட்டவன், நீங்கியவன். உலகப்பற்றுகள்லேருந்து பிரம்ம நிர்வாணம்னா என்னது? எந்த பற்றுகளும் இருக்காது. அது உலகப்பற்றுகள். ஜெகத் மீது எந்த விதமான இதுவும் இருக்காது, அவனுக்கு தொடர்பும் இருக்காது. ஆனால் செயல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பான். அந்த செயல் எங்கே எழுதுன்னு அவனுக்கு கவனம் இருந்துட்டு இருக்கும். இப்போ சாமி கூட ஒரு தடவை கேட்டாங்க. அந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அந்த வேலையை விட்டு எழுந்து வந்துட்டான். அவன் ஞானியாக இருந்தால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவன் அஞ்ஞானியாக இருந்தால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான். அஞ்ஞானினா அது தனக்கே நடந்தது மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். ஞானி என்ன பண்ணுவான், அந்த அஞ்ஞானியும் தனக்கே நிகழ்ந்தா கூட அவன் போராடுவான். அடுத்த வேலைக்காகவும் வேற அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அவன் போராடுவான். ஞானியும் அப்படி தான் செய்வான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவன் கர்த்தத்துவம் போக்தத்துவம் உடையவன். இவன் கர்த்தா போக்தா மட்டும்தான், செயலும் அனுபவம் மட்டும்தான். அதை நான் செஞ்சேன் நான் அனுபவிச்சேன்றது இருக்காது அவன்கிட்ட. இவ்வளோதான் சார் வித்தியாசம், வேற எதுவுமே அதில் கிடையாது. அவனும் அதே மாதிரியே அவனுக்கும் அந்த கலங்கம் ஏற்படும், அவனும் போராடுவான் அடுத்த வேலைக்கு, எல்லாம் நிகழும். ஏன்னா இதை எடுத்தாச்சு இல்லை, இது பிராரத்தப்படி அவன் எல்லாமே செஞ்சாகணும். ஆனா அந்த தொடர்பு தான் இருக்காது. அது அனாத்மாவில் நடக்குதுன்ற தெளிவோடு இருப்பான். அடுத்தது 5வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். லவந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷ்யக சீன கல்மிஷா சன்னன் துவைத ஆத்மனக சர்வபூத ஹிதே ரதாக. பிரம்ம நிர்வாணம்னா உலகப்பற்றுகளை நீங்கியவன் பிரம்ம நிர்வாணம். மாத்தலையா? சரி. இல்லை, அடுத்தது 5 புள்ளி முடிஞ்சிச்சா என்ன? இல்லை இதுதான் அதாவது பிரம்ம நிர்வாணம் உலகப்பற்றுகளை நீங்கியவன். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் நாபரூபம், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மாயா. நீ நான் என்ற எண்ணம் இல்லாதவன், நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற ஸ்துதியோடு இருக்கிறவன். ஆசைகள் எழக்கூடிய ஆசைகளுக்கு துணை புரிகிற எந்த எண்ணமுமே அவங்ககிட்ட எழலை. லபந்தே அந்த மாதிரி நிலையை அடைக்கிறான். லபந்தேனா அந்த மாதிரி நிலையை அடைக்கிறான். சீன கல்மிஷனா அவனுக்கு எந்த விதமான பாவங்களும் க்ஷீணம் ஆகின்றது. அப்படின்னா எந்த விதமான பாவங்களும் அவனிலிருந்து அருந்து போகுது, விட்டு விலகுது. சரி, அப்படி விட்டு விலகுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அதையும் சாமி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவன் முக்தி அடைஞ்சிடுறான், அவன் விதேக முக்தி அடைஞ்சு அவன் பிரம்மமாகவே இருந்துடுறான். அதுக்கப்புறம் உறுப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. சரி, அவனோட பாவ புண்ணியங்கள் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுல்ல. அப்படி இருந்தால் என்ன நீதியே இல்லையே? அவன் செஞ்சிட்டான், அவன் பிரம்மமாயிட்டான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் பிறக்கிறது கிடையாது. இது எங்கே போகுது? இவனுக்கு இவன் வாழும் காலத்தில்
எத்தனை விதமான பாவங்கள் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இவனோட பாவங்கள்லாம் அவனுக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் புண்ணியம் செஞ்சிருப்பான்ல அவன் வாழுங்காலத்தில். இந்த புண்ணியங்கள்லாம் அவனுக்கும் பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது நீதி ஆகாதில்ல. இவனுக்கு தொடர்புடையவங்கள இவனுக்கு எந்த விதத்துலையும் பாவங்களும் இதை பண்ணியிருப்பாங்க, புண்ணிய பாவம் செஞ்சிருப்பாங்க இல்லையா, இவங்கிட்ட மீதி இருக்கிற பாவங்களும் புண்ணியங்களும் பிரித்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட ரத்தன சுருக்கமான பொருள் என்னன்னா, எவருடைய மனம் புத்தி பரமாத்மாவில் ஒன்றிவிடுகிறதோ, சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் எவர்களுக்கு இடைவிடாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, பகவானை மட்டுமே சார்ந்து இருக்கின்ற அத்தகைய மனிதர்கள் ஞானத்தினால் பாவமற்றவர்களாக ஆகி மீண்டும் திரும்பி வருவதில்லை, திரும்பி வரும் நிலையை அடைவதில்லை. அதாவது பிறவா நிலையை பெறுகிறார்கள், பரமகதியை அடைகிறார்கள் சொல்லி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. அடுத்த லாஸ்ட் 6வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். அது சுவாமி என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு பேர் நிதித்தியாசனத்தின் பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல தட்பவெட்பம் இன்ப துன்பம் மான அவமானம் அடக்கி வெற்றி கொண்டவன் சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. சுவாமி கிளாஸ் எடுக்குள்ள அதுக்கு நிதித்தியாசனம் பேர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பகவத்கீதை கிளாஸ் எடுக்குள்ள நிதித்தியாசனத்தின் பலன் கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லக்குள்ள நம்மளுக்கு இப்போ தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு எப்படி தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, தட்பவெட்பம் இன்ப துன்பம் மான அவமானம் அடக்கி வெற்றி கொண்டவன் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஜிகாத்மனக அந்த ஸ்லோகம், ஜிகாத்மனக பிரசாந்தஷ்ய பரமாத்மா சமாஹிதக சீதோஷ்ண சீக துக்கேஷு ததா மான அவமான யோக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். பரமாத்ம சமாஹித அப்படின்னா, எவன் ஒருவனுடைய மனதில் பரமாத்மா நிலையாக அமர்ந்து விட்டாரோ அவனுடைய மனம், அவனை எப்படி சொல்றாங்கன்னா பரமாத்மா சமாஹித புத்தி உடையவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் பரமாத்மா குடிகொள்வார் அப்படின்னா அவன் ஆத்மாவே இருக்கிறான்றத தான் அர்த்தமா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நம்ம அதை சொல்வாக்குல வந்து அவனுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லக்குள்ள அது ஒரு துவைத பாவத்துல சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவில ஐக்கியமாகறான் அப்படின்னு சொன்னா அவன் அப்படியே இருக்கிறான், ஆத்மாவே இருக்கான், தான் ஸ்திதியிலே இருக்கிறான் அவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஜிகாத்மனக தன்னை வெற்றி கொண்டவன், மனதில் பரமாத்மா நிலையாக அமர்ந்து விட்டவர். அவன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, தன்னை வெற்றி கொண்டவன் போதும் என்ற நிலையில இருப்பான். மீண்டும் 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 இதில் பந்தப்பட்டு இருந்துட்டு இருக்க மாட்டான். தனக்கு போதுமான நிலையில இருந்தால் அவன் போதுன்ற நிலையில இருப்பான். பிரசாந்தஷ்ய அவன் மனம் எப்பொழுதும் பரமாத்மா நிலையில் இருக்கிறது. அவன் எப்படி இருப்பான்னா சமாகித புத்தி உடையவனாக இருப்பான், ஒருநிலைப்பட்ட மனம் உடையவனாக இருப்பான். பூரண திருப்தியிலையும் ஆனந்தத்திலையும் அவன் மனம் எப்பயுமே இருக்கும். திருப்தியான மனம் தான் பிரசாந்தசிய மனம். சீதோஷ்ணனா குளிர்ச்சி வெப்ப. சுகதுக்கேஷி துக்கேஷு அப்படின்னா சுகதுக்கம். ததா அதுபோல மான அபிமானம், அதாவது என்னன்னா குளிர்ச்சி வெப்பம் ஏற்படக்குள்ளேயும் சரி, சுகதுக்கங்கள் நிகழ்வுக்குள்ளேயும் சரி, மான அவமானங்கள் அவனுக்கு ஏற்படக்குள்ளேயும் சரி, யோக அப்படின்னா அந்த மான அவமானம் அடம்பக்கூடிய அந்த சமயத்தில் கூட எவன் ஒருவன் ஜிதாத்மனக இதெல்லாம் வென்று விட்டானோ, எப்படி இந்த குளிர்ச்சி வெப்பம் நடக்கக்குள்ளேயும் சுக துக்கங்கள் அவனுக்கு நடக்கக்குள்ளேயும் மான அவமானங்கள் நடக்கக்குள்ளேயும் அவன் மனம் எப்படின்னா பிரசாந்தமாக இருக்கும், சாந்தத்தில் இருக்கும். அவன் தான் இந்த மோகத்தை வெற்றி கொண்டவன், மொத்த எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி கொண்டவன். வெற்றி கொண்டவனோட மனம் எப்படி இருக்குன்னா இந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபட்ட நிலையில் இருக்காது. இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன், அதே சம்மரில் எப்படி இருக்கும், மாறுபட்ட நிலையில் இருக்கும். சுகம் வரக்குள்ளே அவன் எப்படி இருப்பான், துள்ளி குதிச்சு விளையாட மாட்டான். துக்கம் வரக்குள்ள போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து ஒடுங்கி போயிட மாட்டான். அதேமாரி மானம் வரக்குள்ளேயும் அவமானம் வரக்குள்ளேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத இருப்பான். அவன் எல்லாத்தையும் வெற்றி கொண்டவன் சொல்லி முடிக்கிறார். திதிக்ஷா இல்லை சார், சகிப்புத்தன்மை. அதாவது அவனோட மனம் எப்படி இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் சமநிலை. கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாத்துலயும் சமநிலையான ஒரு மனம், சமதமும் உபரபம் திதிக்ஷா
அதான் ஆமா, சமதமாதி சர்க்கம் சொல்லுவாங்க, சம்பந்தி. அப்புறம் முமுஷுத்துவம் அதெல்லாம் சொல்லுவாங்க, விவேக வைராக்கியம். அப்படிப்பட்ட பிரசாந்த மனமுடையவன் பரமாத்மா நிலையாக அமர்ந்து விடுவார்னு சொல்றாரு. அது நிலையாக அமர்ந்து விடுறான்னா அவன் அந்த ஆத்மஸ்திதியிலேருந்து நவர்றதே கிடையாது. அவனா இருக்கிறேன்ற ஒரு நிலையிலேருந்து அப்போ அவன் துவைத பாவத்தில் ஈடுபடக்குள்ள அவன் எப்படி இருப்பான்னா சாட்சி பாவத்தில் இருப்பான். தனக்கு நடக்கிறது தனக்கு தெரியும். அவனா கூடலை, அவன் அசங்கம் சொல்றாங்க, சங்கம் கூடல. அது எப்படி சுருக்கமாக அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், தட்பவெட்பம், இன்ப துன்பம், மான அவமானம் ஆகியவற்றில் எவனுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கிறதோ தன்னை அடக்கி வெற்றி கொண்ட அந்த மனிதனின் ஞானத்தில் சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மா நன்கு நிலைத்து நிற்கிறார். அதாவது அறிவில் பரமாத்மாவை தவிர, அவனுடைய அறிவில் பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சுபம். இல்லை சார், இது எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல வரக்குள்ள இந்த மாதிரி நீ நிலையில இருந்தனா நீ பரமாத்மாவில் ஐக்கியமாயிடுவோன்னு வார்த்தை ஜாலத்தில் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் எல்லாத்தையும் விடுபட்டு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்ம திருஷ்டியிலேருந்து அவன் நவர்றதே கிடையாதுன்றது தான் நம்ம பொருள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே சொல்லக்குள்ள அந்த வார்த்தை ஜாலத்தில் பார்க்கக்குள்ள அவன் பார்த்தீங்கன்னா நிஷ்டையில் இருந்தான். அப்படி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படின்னா துவைதமாகவே யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் போய் ஒரு இடத்துல இருக்கணும், நான் போய் அப்போ இங்கே பிரஞ்ஞாவில் பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லலாம். பிரஞ்ஞா ஒன்று இருக்குது, நான் போய் அதில் போய் பிரதிஷ்டை அமரணும் அப்படின்னு அர்த்தமாயிடாது. நான் என்னோட இருப்பிலே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அஞ்ஞானம் நீங்கி போயிடுச்சு, அறிவு வந்துருச்சு. இப்போ நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போது சேகர்ஜி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. அவன் கர்மயோகத்தில் பூர்த்தி அடைஞ்சிட்டானா ஞான யோகம் வந்துடும் சாமி சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்மயோகம் முடிஞ்சிச்சுன்னா எப்படியும் அவன் ஞான யோகத்தில் வந்துடுவான். சரி, கர்மயோகத்தோட பலன் என்னன்னா அவன் சமம் தமம் உபரமம் எல்லாத்தையும் வெற்றி கொண்டவன் ஆயிடுறானா? அவனுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது, மிச்சம் இது அவனுக்கு ஒன்றே ஒன்று அறியாமல் மட்டும்தான் இருக்குது. ரைட்டுங்களா? அவன் மனதால் திருப்தி அடைஞ்சிடறான், கர்மயோகத்தில் எல்லாத்தையும் வெற்றி கொண்டுடுறான். அவனுக்கு ஒன்றே ஒன்று என்ன இருக்குது? தன்னை பற்றினா அறியாமல் இருக்குது. சரி, ஞானத்தில் என்ன நடக்கும்? சுவாமி வராங்க, சாமி என்ன சொல்கிறாங்க? நீ தான்ப்பா அதுன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன மாத்திரத்திலே பற்றிக்க மாட்டான். இதை தான் அவங்க சொன்னாங்க. கர்மயோகம் முடிஞ்சா ஞானம் வந்துடும். கர்மயோகத்திலே ஞானம் அடைஞ்சிடாது. அவன் அறியாமல் இருக்குல்ல, கர்மயோகத்தில் அவன் அறியாமல் நீங்க பண்ணணும். எதை பற்றி அறியாமல் தன்னை பற்றி தன்னை நான் உடம்பாகவும் மனமாகவும் அவன் பாவிச்சுட்டு இருக்கான். இன்னமுமே அவன் அமைதியாக இருந்தாலுமே கூட, அவன் எல்லா புலன்களையும் வெற்றி கொண்டவனாக இருந்தாலும் கூட, சமதமத்தில் சிறகாத்திர புத்தி உடையவனாக இருந்தாலுமே கூட அவனுக்கு என்ன வரல? தன்னை பற்றியான அறிவு ஞானம் வரல. அந்த ஞானத்தை சுவாமி கொடுக்கணும். சுவாமி கொடுத்து அந்த இதில் அந்த திரை விலகணும். அந்த அறியாமைன்றது அவித்தியா என்ற திரை நீங்கிட்டுனா அந்த அகங்காரத்தில் நான் எனதுன்ற ஒரு இது நீங்கி போய் பின்னாடி திரும்பிடும். அந்த அகங்காரம் ஆத்மாதான் காமிச்சிடும். இதுக்கு முன்னாடி என்னன்னா எது பண்ணாலும் கையை தூக்கிடும், நான் தான். இப்போ என்ன பண்ணிடும்? வழி விட்டு நின்றுடும். பா நான் இல்லைப்பா அவர் தான் அப்படின்னு நின்றுடும். கிட்டத்தட்ட நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா நிலம் பண்பட்டு விடுங்க. விதை போட்டா எப்படி கிளம்பும்?